ஹாய் கைஸ். இந்த வீக்கு நம்ம ஒரு புக்கு பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு, த சைக்காலஜி ஆஃப் மணி. இட்ஸ் எவ்ரி திங். மணி மணி மணின்னு நம்ம ஓடக்கூடாது. மார்கன் ஹோசேல் எழுதுனது. நமக்கு அமேசானில் கிடைக்குது, இல்லை நீங்கள் லைப்ரரியில் எடுத்து படிக்கலாம், இல்லை ஆடியோவாக கூட நீங்கள் கேட்கலாம். பட் ஆடியோவாக கேட்குறத வந்து ரீட் பண்ணால் இட் ஷுட் பி வெரி நைஸ். இது பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல, ஜஸ்ட் சர்டன் டிப்ஸ் ஆன்லி நான் சொல்கிறேன். த சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து சர்டன் டிப்ஸ் இருக்குது. நம்ம எப்படி மணியை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் வந்து நம்ம புவராக இருக்கும், ஏன் மிடிலாக இருக்கும். ஸோ வந்து இது இட் ஷுட் பி அ வெரி அமேசிங் புக். என்னென்னா பணம் 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 பணத்துக்கு பின்னாடி நம்ம ஓடணும்னு அவசியம் இல்லை. பணம் நமக்கு வேலை செய்யணும். ஒரு லெவலுக்கு மேலே பணத்துக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தலைவர் ரஜினிகாந்தோடைய எஸ்பிபி சாங்ஸ் தான். கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீ தான் அதுக்கு எஜமான். எப்போவுமே அந்த பாலிசியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னா இவ்வளோ கையில் காசு வச்சுட்டா போதும், நம்ம செலவு பண்ணி சந்தோஷமாக சாப்பிட்ற அளவுக்கு, சாட்டிஸ்ஃபைடாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு. இன்னொன்று பெக் பண்ணுறவங்க வந்து பெக்கிங் பண்ணக்கூடாது. அப்படி பெக்கிங் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களோட இது இஷ்டம் தான் கொடுக்கணும், இல்லைன்னா போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா. ஸோ எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, இந்த சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து நிறைய குட்டி 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 ஸ்டோரிஸ் வித் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோடு இருக்குது. நிறைய பேருடைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒருத்தருடைய நிறைய பேர் நம்ம மக்கள் எப்படி போவோம், ஒருத்தருடைய சக்ஸஸை ரீட் பண்ண தான் நம்ம போவோம். ஸோ ஆப்வியஸாக வந்து சக்ஸஸ் தேடி போகிறோம், சக்ஸஸை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். பட் யூ ஹாவ் டு லிசன் ஒன் பர்சன்ஸ் ஃபெயிலியர்ஸ். ஏன்னா அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து வி ஹாவ் டு எப்படி நிறைய கற்றுக்கலாம். அது வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம பண்ண மாட்டோம். நம்ம யூஸ்வலாக வந்து மனுஷனுடைய நானாக இருக்கட்டும், இயல்பாக சொல்கிறேன், நம்ம அதை பண்ண மாட்டோம், அப்ளை பண்ண மாட்டோம். பட் ஒரு மனுஷனோட ஃபெயிலியரில் இருந்து வேற ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா, நிறைய ஃபெயிலியர்ஸ்லேருந்து தோனி இருக்காரு. தோனி இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல், சச் அ நைஸ் பர்சன். சச்சின் இருக்காரு. ஸோ ரஹ்மான் இருக்காரு. யாராக வேணாலும் இருக்கட்டும், ஏபிஜே அப்துல் கலாம் சார், யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன்னா அதுக்கு பின்னாடியே நிறைய விஷயங்களை அவங்க பார்த்து தான் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு சேவ் மணியை எப்படி சேவ் பண்ணலாம், அதே மாதிரி ஹவு டு இன்வெஸ்ட் த மணி, அண்டு நிறைய பெசிமிசம், ஆப்டிமிசம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. லக்கி, ஹார்ட் ஒர்க்கு. நம்ம யதார்த்தமாக சொல்லுவோம், எனக்குலாம் லக்கு வேலை செய்யல, ஒர்க் தான் ஆகணும். பட் வி ஷுட் மஸ்ட் அவாய்ட் எனக்கு லக் ஒர்க் ஆகும் அப்படின்னு அஃபர்மேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வாண்டட், நீடட், ரெண்டு திங்ஸ் பார்க்கணும். இப்போ எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணும், எனக்கு ஒரு ஐஃபோன் வேணும். இட் ஷுட் பி இன்ட்ரெஸ்டட். இட் ஷுட் பி 1 lakh, 2 lakh, 3 lakh. பட் வந்து இப்போ எனக்கு அந்த ஒரு எலக்ட்ரானிக் கெட்ஜெட்ஸ் வாங்கினோம்னா, கூட்ஸ் வாங்கினோம்னா அதோட பர்பஸ் என்ன? 2 years யூஸ் பண்ணுவோமா, இல்லை 2 years யூஸ் பண்ணுற இடத்துல இன்னும் ஒரு 1 year எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு ஐஃபோன் வாங்கிதான் அப்படின்னா யூ ஹாவ் டு சேவ் த மணி. அண்ட் ஆஃப்டர் யூ பர்ச்சேஸ் டோன்ட் கோ பேக் ஆஃப் த இஎம்ஐஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு எல்லோரும் கார் வச்சுருக்காங்க, நான் கார் வாங்கணும், இஎம்ஐ போட்டு கார் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதே நீங்கள் வீடு வாங்கினா இட் ஷுட் பி யூஸ்ஃபுல். யூ ஷுட் பி கிவன் த ரெண்ட் ஆர் எனிதிங். ஸோ ஏன் கார் வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதுக்கு பெட்ரோல் செலவு. ஒரு மாதத்துக்கு 4 தடவை நீங்கள் போயிட்டு வரதை விட்டுட்டு ஒரு மாதத்துக்கு 40 தடவை போக ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கான பெட்ரோல், டீசல், எவ்ரிதிங். அப்புறம் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். ஸோ கார் அவசியம். எப்போ அவசியமா இல்லை தேவையா, அதெல்லாம் யோசிக்கணும். அப்புறம் ஒரு பொருள் வாங்க போகிறோம், இது வாண்டடா, நீடா. இப்போ ஒரு திங்ஸ் வாங்க போகிறோன்னா யூ ஷுட் மைண்ட். நம்ம கடைக்குள்ளே போயிட்டாவே இப்போல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கட்டும், மேம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன ஃபேஸ் வாஷ்லேருந்து, லேடிஸ்க்கு சொல்கிறேன், காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. உடனே நம்மளும் போய்ப்போம், நமக்கு எது சூட் ஆகுது, அது நமக்கு அவசியமா, அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். அந்த டைமில் 400 ரூபா வாங்கலான்னு போவோம், நம்ம 800 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு வருவோம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஐ அக்செப்டட். எதுக்கு சொல்கிறேன்னா, அது நமக்கு தேவையான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து அவங்க சொல்கிற பிராண்ட் நம்ம வாங்கணும்னு எந்த ஒரு நீடும் இல்லை. இட் ஷுட் பி வாண்டட். ஏன் வாண்டட்னா, அவங்களுக்கு அதில் ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு இது இருக்கும்.
ஒரு ப்ராஃபிட் இருக்கும். சரி, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு. தென் வந்து ஒரு டாஸ் மாதிரி தான் லைஃப். இந்த டாஸ் போட்டு ஜெயிச்சா இப்படி எடுத்துகிட்டு போகலாம். சரி, தோத்துட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறீங்க, எதில் போடுறீங்க, அது எல்லாமே வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நம்மளுடைய ஆத்தர். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள். சேவிங்ஸ் எப்படி பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், மணி எப்படி ஹேண்டில் பண்ணணும். டோன்ட் கோ பேக், சேஸ் டு த மணி. மணியை நீங்கள் உட்காந்து தூங்கும் போது மணியை எப்படி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி ஒர்க் அவுட் ஆகும், லக்கை எப்படி நமக்கு ஒர்க் அவுட் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வாரன் பஃபெட் சார் பற்றி நமக்கு ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு தெரியும். வாரன் பஃபெட் வந்து தன்னுடைய 65 வயசுல தான் வந்து இவ்வளோ மில்லியன்ஸ் டாலர்ஸ்க்கு வந்து அதிபதினா. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் கம் இந்த ஒன் டே. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நமக்கு பேஷன்ஸ் இருக்காது. நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ வெல்த் ஆஃப் மணி, இட்ஸ் சேவிங்ஸ் ஒன்லி. ஸோ அந்த சேவிங்ஸை பேசிக்காக இதில் வந்து ஆத்தர் ஒன்று சொல்கிறாரு. நம்மளுடைய நிறைய பேர் அந்த ட்ரேடிங்கு ட்ரேடிங் பண்ணுறவங்கள கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பேசிக் வச்ச அமௌண்ட்டில் கை வைக்கக்கூடாதுன்னு. பட் ஆப்வியஸாக நார்மல் பீப்புள் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அதில் தான் நம்ம வந்து போய் கை வச்சு எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, நிறையா பேருடைய லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ், இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு தான் வந்து சைக்காலஜி ஆஃப் மணி. மணிக்கு பின்னாடி நீ ஓட தேவையில்லை, மணி உன்கிட்ட வந்து வேலை செய்ய வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான அருமையான மணி ஓரியன்டட் புக். அதாவது பணம் இல்லாமல் எதுவும் இல்லை. பணம் இல்லைன்னா ஒரு நாய் கூட மதிக்காது அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். பட் நாய் வந்து ஃபெய்த்ஃபுல் அனிமல். நம்ம வந்து டாகோட இருந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு அழகான விஷயம். நாயினாவே நிறைய பேருக்கு பயம் இருக்கும். நானுமே பயந்துருக்கேன். பட் அந்த டாகோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கும், நல்லா இருக்கும். எதுக்குன்னா எதுக்கு இதை சொல்றாங்கன்னா, மணி நத்திங் இஸ் அ மேட்டர். அவசியம், நம்ம வாழ்றதுக்கு அவசியம் தேவை. பட் அது மட்டுமே லைஃப் கிடையாது. மணி மட்டுமே இட்ஸ் நாட் அ லைஃப். நிறைய நல்ல நண்பர்கள், நல்ல புத்தகங்கள், நல்ல உறவுகள், இதெல்லாமும் தானே வாழ்க்கைக்கு தேவை. ஸோ வந்து தேவையான விஷயங்களை எப்படி சூஸ் பண்ணணும், ஹவு டு ஹேண்டில் த மணி, ஹவு டு ஹேண்டில் யுவர் வெல்த். திஸ் இஸ் த சைக்காலஜி ஆஃப் மணி, ரிட்டன் பை த ஆத்தர் மோர்கன் ஹோசெல். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் அதில் கண்டிப்பாக இருக்கும். நான் ஒரு கிளிம்ஸாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, see you.